ஜீசஸ். நல்ல தகப்பனே, உன்னை நல்ல பிரசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ காட்டின தயவு உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல கூட எங்களை இருதயங்களை சுத்திகரிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கல்லான இருதயத்தை சதையாக திருப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த 40 நிமிஷத்துல அப்பா எங்களோட வாழ்க்கையில தகப்பனே ஒரு நியூ சீசன் ஓபன் ஆகட்டும். வழிந்தோடுகிற நதியை பேசுகிறேன் அப்பா, வழிந்தோடுகிற நதியை பேசுகிறேன். எப்படி பெதஸ்தா கூலத்துல அது கலக்கப்படும் பொழுது அதுல விழுகிறவர்கள் சுகமடைகிறார்களோ, எங்களுக்குள்ள இருந்து பாய்கிற நதிகளை விழுகிறவர்கள், எங்களுக்குள்ள இருந்து பாய்கிற நதிகளை விழுகிறவர்கள் சுகமடைந்து பலனடைந்து சட்டைகளை அடித்து சுகமடைந்து பலனடைந்து அவருடைய சட்டைகளை அடித்தப்பா உயர பழக்க தகப்பனே, நீர் பலன் தரும்படி ஆட்சேபிக்கிறேன். எங்களுக்குள்ள இருந்தப்பா நதிகள் புறப்பட்டு போடட்டும். அவருடைய வாழ்க்கையிலப்பா, அவருடைய வாழ்க்கையிலப்பா வறட்சிகளை அப்பா வயல்வெளி ஆக்குகிற நதிகளை இந்த சபையில இருக்கிற யாவரும் பேசுகிறேன். யாவருக்குள்ளாக இருந்தோம்ப்பா ஒரு புரண்டோட நதியை பேசுகிறேன். அந்த நதியில வந்து சேருகிறவர்கள், அந்த நதியோடு உறவாடுகிறவர்கள் சுகமடைந்து பலனடைந்து எல்லாவற்றிலும் அப்பா செழிப்பை பார்க்க கனி கொடுக்க தகப்பனே நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen, hallelujah. Thank you அப்பா. நன்றி அப்பா சொல்லுங்க, நன்றி அப்பா சொல்லுங்க. Thank you Jesus. அப்படியே அமர்ந்தெல்லாம் அப்படியே முதுக வச்சுட்டு அப்ப கடைசி தகப்பனை பண்ணுவோம். Thank you Father, thank you ஏசப்பா. ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணிருப்போமா? எப்படி இருந்துச்சு? உறவு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. அப்போ உறவு தான் எல்லாத்தையும் பார்க்கிலும் உறவுல பலப்படணும். ஆமென். உறவு தான் ரொம்ப முக்கியம். மன்னிக்கிற இருதயம், ஏற்றுக்கொள்கிற இருதயம், அன்பு செலுத்துகிற இருதயம், ஒருவருக்கு ஒருவர் இறங்குகிற இருதயம், இதெல்லாம் எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்துது தெரியுமா? அவருடைய சாயலாய் மாறுவதில்லை, அவருடைய ரூபமாய் மாறுவதில்லை. முற்றிலும் பரிசுத்தர் அப்படின்னு முற்றிலும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயத்தை அவர்கிட்ட தூரப்படுத்துறார். அவர்கிட்ட நெருங்க விரும்புகிறார். ஆமென். அவர் பரிசுத்தர் தான், அவர் உண்மை உள்ளவர் தான், அவர் நீதி உள்ளவர் தான். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கிலும் அவருக்கு நமக்கு அப்பாவா இருக்கிறார். அவரோட உறவாட விரும்புகிறார். Jesus, hallelujah. Jesus, hallelujah. Jesus, அப்பா நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட ஒருவர் தமிழ்ல வாசிக்கணும். நான் என்னத்தை இந்த 2 வாரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேனோ அதை குறித்து தான் பேச போறேன். நான் சொன்ன மாதிரி அடுத்த 40 நிமிஷத்துக்குள்ள முடியறதுக்குள்ள ஒரு நியூ சீசன் உங்க வாழ்க்கையில ஓப்பன் ஆக போகிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள், அதை நம்புறவர்கள் அதன்படியே பெற்றுக்கொள்வார்கள். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. ரோமர் 8:15-16. 15-16. Jesus, hallelujah. முதல்ல நம்ம எந்த ஆவி உடையவர்கள் நமக்கு தெரியணும். ரோமர் 8:15-16. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை
ஆமென். மறுபடியும் கேட்கலாம். 16வது வசனம் படிங்க. ஆமென். ஹalleluya. நம்ம யாரா இருக்கிறோம்? ஆமென். அப்ப எந்த ஆவி உடையவர்களா இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியை உடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். ஜீசஸ். ஹalleluya. பாருங்க, இந்த வசனத்துல கூட அந்த பேஸ்மெண்ட் என்னவா இருக்குது? உறவா இருக்குது. உறவுல இருந்து அவரு எல்லாத்தையுமே அன்புல இருந்து உறவுல இருந்து தான் பேசுறாரு. அப்பா பேசுற வார்த்தை எல்லாமே, இயேசு பேசுற வார்த்தை எல்லாமே அன்பும் உறவும், அன்பும் உறவும். மகிமையை கூட அப்படிதான் பேசுறாரு. வெளிப்படுத்துறது கூட உறவுல இருந்து தான் பேசுறாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? உறவு பலப்படணும். அதுல நம்ம சிஸ்டர் ஆண்டி சொன்னது போல கல்ல புரட்டணும். கல்லு ஒரு லாசருவை எழுப்புறதுக்கு இயேசு வந்து லாசருவை எழுப்புறது மட்டும் தான் இயேசுவோட வேலை. இந்த கல்லை புரட்டுறது யாரோட வேலை? நம்மளோட வேலை. ஆமென். இந்த கல்லை புரட்டுறது யாரோட வேலை? நம்மளோட வேலை. என்னோட இருக்கீங்களா? ஆமென். எனக்கு எல்லாரும் இந்த இந்த விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா இது நான் பேசுற வார்த்தை இல்ல, அப்பா இடத்துல இருந்து வர வார்த்தை. ஜீசஸ். உங்களுக்கு கொஞ்ச நேரம், அடுத்த 40 நிமிஷம் உங்களுக்கு அந்த நியூ சீசன் ஓப்பன் ஆகணும்னா நீங்க விடுதலை ஆகும். உங்க கல்லு புரட்டப்படணும். நான் நம்புறேன் இந்த 40 நிமிஷத்துல, அடுத்த 40 நிமிஷத்துல உங்க கல்லு புரட்டப்படும். ஆமென். ஆமென். தீர்க்க தரிசன ஆவி என் மேல் இருக்கிறபடினால நான் சொல்றேன், அடுத்த 40 நிமிஷத்துல உங்க இருதயத்துக்கு கல்லு புரட்டப்படும். ஸ்ராத்ராமா ஷேத்ரே. Thank you Jesus. Hallelujah. So என்ன, அந்த கல்லு புரட்டப்படணும். முதலாவதா எந்த கல்லு நம்ம புரட்டப்படணும்? நம்மளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவுக்கு நடுவுல ஒரு கல் இருக்குது. அதாவது வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்குது. நீங்க அந்த கல்லை வச்சு மறைச்சிங்கன்னா அந்த அந்த சின்ன சின்ன சந்துல இருந்து வெளிச்சம் போடும். நம்ம அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு வெளிச்சமா இருக்குது அப்படின்னு பேசுறோம். கல்ல வெளிச்சம் அடிக்குது, கல் வச்சு மூடிட்டீங்க, இந்த சந்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரியும்ல, அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்னு உணர்றோமே, அந்த கல்லே இல்லைன்னா, அந்த கல்லே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? என்னோட இருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள் ஆமேன் ஹalleluyaன்னு சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். அதாவது நான் சொல்றது, வெளிச்சம் அடிக்குது, கல் அந்த இடத்துல இருக்குது. சோ நம்ம இந்த சின்ன சின்ன ஓட்டையில இருந்து வருகிற அந்த ஒளியை பார்த்துட்டு பயங்கரமா ஆண்டு வெளிப்பட்டாருப்பா, பயங்கரமா ஆண்டு நமக்குள்ள இருந்து செயல்பட்டாருப்பான்னு பேசுறவன் அந்த கல்லே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. 4 நாளா என்ன நிலைமையில படுத்திருந்திருப்பான் லாசரு, யோசிச்சு பாருங்க. 3 நாள் ஒரு இறந்து போன பாடி நம்ம வீட்டுல வச்சு ப்ரே பண்றோம். அதை ஊசி போடாம 3 நாள் உங்க வீட்டுல வச்சிருந்தாலே நீங்க தாங்க மாட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்மெல் வரும், ஒரு வாடை வரும். நான் இந்த விஷயத்துல என்னத்தை பாக்குறேன் அப்படின்னா, ஏன் இயேசு அந்த கல்லை புரட்டல? இயேசு நினைச்சிருந்தா அந்த கல்லை புரட்டி அப்படியே எழுப்பியிருக்கலாங்க. ஏன் இயேசு புரட்டல? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இயேசு அந்த கல்லை புரட்டல. இயேசு கல்லை புரட்ட முடியாதா? ஏன் இயேசு கல்லை புரட்டல? உங்களை வாழ வைக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறது அவரோட சித்தமா இருந்தாலும் நீங்க இடம் கொடுக்காம என்ன இல்ல, விடுதலை இல்ல. அவர் சித்தமானது உங்களை வாழ வைக்கணும். உங்களை மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பிட்டாரு. லாசரு கேஸ்ல தான் எழுப்ப போறாரு, நம்மளை எழுப்பிட்டாரு. ஆனா அந்த சித்தத்துக்கு இடம் கொடுக்கிறது நம்மளோட வேலை. நம்ம எப்படி தெரியுமா,
நம்ம லாசர் கூட இல்ல, நம்ம அந்த கொகை எங்கடா கல்ல போட்டுட்டா நம்ம மேல இருக்கிற வாடையெல்லாம் அடிக்குமே, நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, நம்மளோட உண்மையான கலர் தெரிஞ்சிருமே, நம்ம என்னென்ன பாவம் பண்ணோம்னு தெரிஞ்சிருமே, நம்ம என்னென்ன அநியாயம் பண்றோம், நம்மளோட கோபம், நம்மளுடைய கவலை, நம்மளுடைய கில்ட் எல்லாம் வெளியாயிருமே, அந்த ஸ்மெல் வந்துருமேன்ற பயத்துல கல்ல மூடியே வச்சிருக்கிறோம். கல்லுன்னு நான் சொல்றது எது தெரியுமா? கல்லான இருதயம். அதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை மூடியே வச்சிருக்கோம். இந்த சர்ச்சுக்கு வர்றப்ப நம்ம லேசா திறக்கிறோம், திறந்து அப்பா லேசா அப்படியே மறந்து போட்டுக்கிறோம், காயத்துக்கு மறந்து போட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகணும்ன்றாரு. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகணும்னா கல் அகற்றப்படணும். கல் அகற்றப்பட்டு அது சதைய மாறினாதான் அது மறுரூபம் அடைந்து உயிர் கொண்டு அநேகருக்கு வெளிச்சமா இருக்க முடியுங்க. உங்களுக்கு புரியுதா? இதை விட ஆச்சரியமான காரியம் ஒண்ணு இருக்குது. நான் சொல்றது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, நடத்திட்டாரு. ஆனா ஏன் மேனிஃபெஸ்ட் ஆகல, ஏன் நடக்கல அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னோட கூட கொலோசியர் 2. ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். குறைவா இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆமென். Thank you Father. Thank you Father. Thank you Father. கொலோசியர் 2 முதல்ல 6-7 படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஜீசஸ் ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Jesus. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. So then, just as you received, சொல்லுங்க, just as you received Christ Jesus as Lord, just as you received Christ Jesus as Lord, continue to live your lives in Him. இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம அவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளா வாழ்றோமா, இல்ல அவருக்குள்ள வாழ்றோமா? இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை தொட்டார், என் குடும்பத்தை வேற மதத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார்ன்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல்ல வாழ்றோமா, இல்ல அவருக்குள்ள வாழ்றோமா? Jesus. என்ன போட்டிருக்குது? So then, just as you received Christ Jesus as Lord, continue to live your lives in Him. Knowing Him னு போட்டிருக்கா? நமக்கு எல்லாருக்குமே கிறிஸ்து யாருன்னு தெரியும், அவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னு தெரியும். இது எல்லாருக்குமே தெரியும், அறிவுபூர்வமாக மனசாட்சியின்படி தெரியும். ஆனா தெரிந்து கொள்ளுதல வாழ்றோமா, இல்ல அவருக்குள்ள வாழ்றோமா? ஜீசஸ். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது. அடுத்த வசனம், rooted and built up in Him. Rooted and built up in Him, strengthened in the faith. Strengthened in the faith as you were taught. கற்றுக்கொண்ட விசுவாசத்துல என்ன பண்ணணுமா? நான் விசுவாசிக்கிறேன், நான் விடுதலை ஆயிட்டேன் சொன்ன மாத்திரம் போதுமான போட்டிருக்கா? என் கூட இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா, விளங்குதா?
சொன்னா மாத்திரம் போதுமா? நான் விசுவசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவசிக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கிட்டார், சொன்னா மாத்திரம் போதுமா? என்ன போட்டிருக்குது? Jesus. Strengthened in the faith as you were taught. நீங்கள் கற்றுக்கொண்டபடியே, நீங்க கற்றுக்கொண்ட விசுவாசத்தின்படியே அவருக்குள்ள நிலைத்திருக்கணும், வேரூன்றப்படணும். புரியுதா? ரூட் அவருக்குள்ள இருந்து வரணும். அவரை தெரிந்து கொள்ளுகிறது ரூட் வரல, அவருக்குள்ள இருந்துதான் ரூட்டே வருது. ஆமென், ஹalleluya, ஆமென். Jesus. And overflowing with thankfulness. நன்றி உள்ள எங்க கடைசி, நன்றி உள்ளதை தூக்கி கடைசியா வச்சுட்டாரு. ஏன் நன்றி உள்ளதை தூக்கி கடைசியா வச்சுட்டாரு தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு நேரத்துல நம்மளோட சபைகள்ல நன்றியை முதல்ல சொல்லிடுறோம். அவர் தெரிஞ்சு கொண்டுகிட்டே, எப்படின்னா கிறிஸ்துவ பற்றி தெரிந்த அறிவு தான் இருக்கு நம்மளுக்கு, அதுலயே நம்ம நன்றி சொல்லிடுறோம். அப்பா சொன்னல, இந்த வெளிச்சத்தை, அந்த கல்லுல அந்த சந்துல இருந்து வர வெளிச்சத்தை பார்த்துட்டு, நன்றி ஆண்டவரே, என்னை தொட்டுட்டீங்கப்பா, என்னை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னு. ஆனா சர்ச் முடிஞ்சு நம்ம அந்த ஒரு வாரம் வாழ்க்கையில போகும்போது திருப்பி பழைய மனுஷன் எட்டி பார்க்கிறான். ஏன்னா அந்த கல்லை புரட்டாமலே அதுல இருந்து கொஞ்சம் வெளிச்சத்திலே பயங்கரமா இருக்கு, விடுதலையா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறது வேற, வாழ்றது வேற. இங்க வெளிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வேற, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற. இங்க ஃபேன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வேற, அந்த காற்றை உணர்றது வேற. அந்த ஃபேன் அங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால அது உங்களுக்கு அடிக்குதுன்ற சாத்தியம் என்ன இல்ல. ஃபேன் அங்க இருக்கு, உங்களுக்கு ஃபேன் அங்க இருக்குன்னு தெரியுது. ஆனா அது அந்த ஃபேன் அங்க இருக்குன்னு தெரியுதுனால உங்களுக்கு காத்து அடிக்குது நீங்க சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபேனுக்கு நேரா போய் உட்காரணும். உட்காந்து அந்த காத்து நம்ம மேல படுறதுக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். சரியா? இப்ப இங்க ஃபேன் இருக்கு, இவர் இங்க நிக்கிறாரு, நான் இப்படி நிக்கிறேன். சரியா? ஃபேன் அங்கதான் இருக்கு, ஃபேன் அங்கதானே இருக்கு, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்ப நான் அங்க நிக்கிறேன். இப்ப ஃபேன் அங்க இருக்கிறதுனால என் மேல காத்து படுமா? ஏன் படாது? பின்னாடி என்ன இருக்காங்க, பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, இவர் மேல படுமா? ஏன்? காத்து படுறதுக்கு என்ன பண்ணிருக்காரு? இடம் கொடுத்திருக்காரு. ஆமென். புரியுதா நான் சொல்றது? நீங்க இடம் கொடுக்காம, காத்து அங்க இருந்தாலும், ஃபேன் அங்க இருந்தாலும், கிறிஸ்து அங்க இருந்தாலும், நீங்க அங்க இடம் கொடுக்காம எதுவுமே வேலை செய்யாது. புரியுதா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வசூல் பண்ற தகப்பன் தான், கர்த்தர் தான். எல்லாருக்கும் அவர் ஃபேரா தான் இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய இருதயங்களை திருப்புகிறோமா? நம்மளுடைய இருதயம் கடினமான இருதயத்தை சதையா மாற்றுறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? வேறு ஒன்றை பற்று இருக்கிறோமா? கஷ்டப்படுறதுக்கு இடம் கொடுக்கிறோமா? என்னோட இருக்கீங்களா? ஆமென். சொல்றது புரியுதா? அநேக நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் தாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா? அவரை அறிந்திருக்கிறோம், ஆனா அவர் நம்மளுக்குள்ள நிலைத்து இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறோமா? அன்னைக்கு நேரத்துல நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த மாதிரி வெளிச்சம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நல்லா பேசினாரு, ஆண்டவர் அருமையா பேசினாரு அப்படின்னு கேட்டு போயிருவோம். உள்ள போய் என்ன பண்றது இல்ல, கல்ல புரட்டுறதே இல்லை. கல்ல புரட்டுறதுக்கே என்ன பண்றது இல்ல, அந்த இதுவே அந்த ஒரு எஃபர்ட்டே எடுக்கிறது இல்லை கல்ல புரட்டுறதுக்கு. திருப்பி அடுத்த சண்டே வருவோம், அடுத்த சண்டே ஒரு மெசேஜ் கேட்போம், ஆண்டவர் விடுதலையா பேசுனாருப்பா. கல் அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு தெரியுது, நீங்க அதை அறியறீங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இடம் கொடுக்குறீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். 2 வாரமா கர்த்தர் கிருபையில என் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும், எஸ்ஓடிக்கு முன்னாடி எப்படி போனேன்னு, எஸ்ஓடி முடிஞ்சு நான் எப்படி வந்திருக்கேன்னு தெரியும், எனக்கே தெரியுது.
ஏன் தெரியுமா? ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தேன். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, கல்ல புரட்டிடும். பரவாயில்ல, ஸ்மெல்லு வந்தா வந்துட்டு போகுது, அப்பா தானே. ஏன் அவரோட அப்பா அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த கல்ல இப்ப ஒரு ஒரு ரெவலேஷன் வருது, அதனால நான் சொல்றேன். சைமன் அண்ணனோட பிள்ளை இருக்குல்ல, சமீரா, அந்த பிள்ளை வந்து பெம்பஸ்லயே வந்துட்டு டாய்லெட் போயிடுச்சு. சரியா? நான் வந்து அந்த பிள்ளையை தூக்கி வச்சிருக்கேன், டாய்லெட் போயிடுச்சு. எனக்கு என்னது, அந்த பிள்ளை அழகா இருக்குது, கியூட் இருக்கு, கொஞ்சிட்டு இருக்கேன், டாய்லெட் போயிடுச்சு, ஸ்மெல்லு வருது. நான் என்ன பண்ணிடுவேன்? அப்படியே வச்சுட்டு இருப்பேனா? தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுவேன்? அவங்க அம்மா கையிலயோ அப்பா கையிலயோ கொடுத்துருவேன். கொடுக்கும் போதும் அந்த பிள்ளை வந்து டாய்லெட் போறதுக்கு முன்னாடியும் யாரோட பிள்ளையா இருக்குது? சாய்மானோட பிள்ளையா தான் இருக்குது. இப்போ அந்த பிள்ளை வந்து அழுக்காயிருச்சுன்றதுக்காக அவர் சொல்ல முடியுமா, நான் உனக்கு அழுக்கா இல்லாத பிள்ளையை தானே கொடுத்தேன், நீ என்ன அழுக்காட்டி என்ன கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவோமா? சுத்தமா தான் நான் பிள்ளைய கொடுத்தேன், நீ என்ன திருப்பி அந்த பிள்ளை அசிங்கப்பட்டு திருப்பி என்ன கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? என்னோட இருக்கீங்களா? நான் சொல்றது விளங்குதா? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு. அதாவது நான் வந்து சுத்தமா ஒரு பிள்ளைய உன்ட கொடுத்தேன், நீ திருப்பி என்கிட்ட அழுக்கா கொடுக்குறேன்னு சொல்லி எந்த அப்பாவால் சொல்லுவாங்களா? எந்த அம்மாவால் சொல்லுவாங்களா? நீங்களே, நானே, நம்மளே அது யோசிக்கும்ல, சே எப்படி பாவம் சொல்லுவான், அது அவன் பிள்ளையாச்சே, அப்ப அவனை மட்டும் அப்படி யோசிக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். ஏன் உங்களுடைய நல்ல காரியத்தை மட்டும் ஆண்டுகிட்ட காட்டுறீங்க? உங்க குட் சைட்டை மட்டும் அப்பாட்ட காட்டுறீங்க? ஏன் உங்க நாற்றத்தை, உங்க அழுக்க, உங்க வழியை, உங்க பேனை சொல்லவே மாட்டீங்க? 4 நாள்களும் லாசரு உள்ள இருந்தான். அந்த 4 நாள் அந்த பணத்தோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கல்ல புரட்டினோனே வந்து இயேசு லாசரு வெளியே வான்னு சொல்லல, கல்ல புரட்டிட்டு இவங்க நவந்து வர வரைக்கும் அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த நல்ல பகுதியை மட்டும் நம்ம காட்டுறோமே, உள்ள ஒரு ஆவியானவர் இருந்துட்டு இதையும் காட்டுடா, அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு போடான்னு உள்ள ஒரு ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. அதை நம்ம காட்டுற வாழ்ந்துடும். ஏன் தெரியுமா? வேறு ஊன்றப்படல. நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்துல என்ன பண்ணல, பலப்படல. அப்படித்தானே போட்டிருக்குது கொலோசியர் 2:6. ஆமென், ஹல்லேலூயா. ஊதாரியின் மகன், நம்ம பாஷையில சொல்லணும்னா நல்ல குமாரன் கெட்ட குமாரன். பைபிள்லே இல்ல, நம்ம சொல்லிட்டோம், இவன் நல்ல குமாரன், இவன் கெட்ட குமாரன். வேலையாளி மூலியமா நியூஸ் வருது, 2வது மகன் வந்துட்டு இருக்கான், இளைய பையன் வந்துட்டு இருக்கான். அப்படி அப்பா வந்து கொந்தளிக்கிறாரு. என்னன்னு கொந்தளிக்கிறாரு? ஐயோ, என் சுத்தமான பையன் திருப்பி வரான்னு கொந்தளிக்கிறாரா? என் பிள்ளை என்ன இடத்துல வரான், ரெடி பண்ணுங்கடா, செலிப்ரேஷனை ரெடி பண்ணுங்கடா, என் பிள்ளை திருப்பி வரான்ற. நம்ம யாரு தெரியுமா? வீட்டுல ஒருத்தர் இருக்கானு, மூத்த குமாரன், உங்க கூட தானே இருக்க, தெரிஞ்சு கொண்டிருக்கிற அறிவை வச்சு நம்ம சொல்றோம், அவங்க கூட தானே இருக்க, இவ்வளவு நாளா நீங்க இவ்வளவு சந்தோஷப்படலையே, இவ்வளவு நாளா நீங்க இவ்வளவு கொண்டாடலையே, உங்க கூடயே இருக்கிற, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிற. அவன் நான் சொத்தை பறிச்சுட்டு போயிட்டான், வேசி நேரத்துல போயிட்டான், அவன் வர்றதுக்கு இப்படி கொண்டாடுறீங்க. எந்த அவன் என்ன, அதை விடுங்க, இவன் இளையகுமார் என்ன மைண்ட் செட்ல வரான்? பசி, பஞ்சம், பண்டி சாப்பாடுல சாப்பிட்டுட்டு ருசி ருசியா சாப்பிட்டவன்
பண்டி சாப்பாடை கொடுத்தோன்னே ஐயோ சாப்பாடு பசிக்கு வரான். ஆனா அப்பாவோட இருதயம் என்ன சொல்லுது? பையன் வரான், ரெடி பண்ணுங்கடா விருந்தன். இப்போ இந்த விஷயத்த நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த வெளிச்சத்துல கேட்டிருக்கோமா? பையன் பசியோட வரான், அப்பா இங்க விருந்து ரெடி பண்றாரு, சரியா? இப்ப பையன் வந்து நான் அப்பாவை மீட் பண்ணவே இல்லை, சரியா? பையன் வந்து நான் அப்பாவை மீட் பண்ணவே இல்லை, பசியோட வரான். ஆனா அப்பாவுக்கு எப்படி தெரியும் பையன் பசியோட வரான்னு? நீங்க சொல்றதுக்கு முன்பாவே உங்களை தேவைகளை அறிந்திருக்கிறார். பையன் வந்து அப்பா கிட்ட வந்து இன்னும் சொல்லவே இல்லை, அந்த சீன் அப்புறம் தான் வருது. ஆனா வேலையாளி சொல்றான் இந்த மாதிரி பையன் வரான்னு. இவர் ஒண்ணு என்ன சொல்றாரு அவங்கள்ட்ட, பையன் வரான் போலடா, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடான்னு. உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் அவன் வர்றதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ரெடியா இருக்குது. வந்தோன்னு கழுவுல குளிப்பாட்டுல ஒண்ணும் செய்யல, அப்ப என்ன பண்றாரு? அன்னைச்சு முத்த கொடுக்குறாரு. அப்பயே சுத்தமாயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கழுவப்படுகிற நேரம் அது. எப்ப அவன் அப்பா திரும்பணும்னு முடிவு எடுத்தானோ அப்பவே அந்த ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். இந்த விஷயத்துல நிறைய கத்துக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உறவு எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா? உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும், தீர்க்க தரிசனங்கள் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும், விடுதலை ஆகிறதுக்கும், ஹீலிங் உள்ள போகிறதுக்கும் இந்த கல் புரட்டப்படுறது எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? சின்ன சின்ன வெளிச்சத்தை வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லா லைட் அடைச்சிட்டு அந்த ஒரு லைட்டை வச்சுட்டு இங்க உள்ள இருட்டை நீங்க அணைக்க முடியுமா? அந்த வெளிச்சம் அது வரைக்கும் தான் வரும், இங்க உள்ள இருட்டுக்கு அது வராது. ஆனா அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அப்பா இடமே தெரியுது, ஆண்டவரே வந்துட்டாரு, ஆண்டவரே தெரியுறாரு, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுறாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சாரி, நான் ரொம்ப ஓப்பனா உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா இதை புரிஞ்சு காட்டி இதை தெரிஞ்சு காட்டி எதுவும் மேனிஃபெஸ்ட் ஆக போறது கிடையாது. அப்பாவுடைய உறவை பத்தி நம்மளுக்கு தெரியாம இல்லை, அப்பாவுடைய அன்பை பத்தி நமக்கு தெரியாம இல்லை, அப்பாவுடைய கிருபை பத்தி நமக்கு தெரியாம இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிற நம்ம அதுல வாழ்கிறதுக்கு நம்மளுடைய இருதயங்களை திருப்புகிறோமா அப்படின்றத குறித்து தான் நான் பேசுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க ஹார்ட்ல ஒரு ஹீலிங் நடக்குது. இந்த 40 நிமிஷம் முடியும் போது ஒரு நியூ சீசன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நான் பயங்கரமா பிலீவ் பண்றேன். அவரோட வார்த்தை தரையில விழாது, சொன்னதுதான். இந்த 40 நிமிஷம் முடியும் பொழுது ஒரு நியூ சீசன் நீங்க பாப்பீங்க. கீழே இறங்கும் போது வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்க கல்ல புரட்டணும்னு நீங்களே யோசிப்பீங்க. உள்ள இருக்கிற ஆவியான ஒரு சத்தத்துக்கு இடம் கொடுப்பீங்க. என்னைக்குமே ஒரு வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை என்னன்னு பார்க்காதீங்க, அந்த வார்த்தை எதுக்குள்ள நம்மளை கொண்டு போகுதுன்னு பாருங்க. அப்பதான் விடுதலை. அந்த வார்த்தை நம்மளை எதுக்குள்ள கொண்டு போகுதுன்றத கவனிங்க, இதுதான் விடுதலை. ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 15-16 திருப்பி படிப்போம். அடிமைத்தனத்தின் ஆவியின் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்துங்க, படிங்க. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் முதல்ல படிங்க. ஜீசஸ். அப்படியே உங்களுடைய இருதயத்தின் ஜெபம் எல்லாம், உங்களுடைய இருதயத்தின் விருப்பம் எல்லாம் என்னவா இருக்கணும்? நான் அடிமைத்தனத்தின் ஆவியில இல்ல,
ஹalleluya. Amen. Hallelujah, Jesus. திரும்பவும் பயப்படுவதற்கு, கவனிச்சீங்களா? திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் என்ன ஆவியப்படல? அடிமைத்தனத்தின் ஆவில இல்லப்பா. கல்ல போடுறதுக்கே பயப்படுறீங்க. ஏன்னா உள்ள என்ன ஆவி இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்காருங்க. நீங்க செய்ய போறது இல்ல, உங்க மூலியமா உங்க கல்ல அவருதான் புரட்ட போறாரு. இடம் மட்டும்தான் கொடுக்க சொல்றேன். நீங்களும் நானும் இடம் கொடுக்கதான் சொல்றேன். தெரிந்து கொள்ளுகிற ஆவியில இருந்து அறிகிற ஆவிக்கு வரும். தெரிஞ்சதெல்லாம் போதும், நிறைய கேட்டாச்சு. நிறைய கேட்டு நிறைய சத்தியம் நம்மளுக்கு தெரியும், பக்கம் பக்கமா வசனம் தெரியும் நம்மளுக்கு. ஆனா அதை அறிகிறோமா? அதுல வாழ்கிறோமா? வேரூன்றப்படுகிறோமா? Are we strengthened in the faith that we were taught? நீங்கள் அறிந்த விசுவாசத்திலே பலப்படுகிறீர்களா? எழுந்து நின்று ஒரு 20 நிமிஷம் சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? கல்ல சொல்லுங்க எல்லாரும், கல்ல. ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஓட்டையில இருந்து வருகிற வெளிச்சம் வேண்டாம்ப்பா. சொல்லுங்க, இந்த சின்ன சின்ன ஓட்டையில இருந்து வருகிற எங்களுக்கு அந்த வெளிச்சம் வேண்டாம். கல்ல புரட்டுறோம், கல்லை புரட்டுகிறோம். அடுத்த 20 நிமிஷம் 10 நிமிஷம் கண்களை மூடி உங்க இருதயத்தின் கல்லை புரட்டுக்கு போகிறோம். கீழே இறங்கும் பொழுது ஒரு நியூ சீசன்